ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். 1/4 கப் ஜவ்வரிசியும் 2 கேரட்டும் இருந்தால் ஒரு ஈஸியான, சிம்பிளான, அதே நேரத்தில் நல்ல டேஸ்டான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கங்க. இதை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணுங்க. தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஜவ்வரிசி நல்லா வேகட்டும். ஜவ்வரிசி ஏற்கனவே ஊற வச்சுருக்கிறதுனால அதிகபட்சம் ஒரு 2-3 நிமிஷத்துலேயே ஜவ்வரிசி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி மாதிரி வந்துடுச்சு. அவ்வளவுதான். இந்த சமயத்தில் நாம் ஜவ்வரிசி எடுத்து தண்ணியை வடிகட்டிடலாம். ஜவ்வரிசி சூடாக இருக்கும்போதே ஒரு சின்ன ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும். ஜவ்வரிசியை வேக வச்சு வடிகட்டின உடனே நீங்கள் ஸ்வீட்டில் சேர்த்துட்டிங்கன்னா அப்படி கலந்து வைக்கணுன்னு அவசியம் இல்லை. அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை சூடு பண்ணிக்கோங்க. இந்த நெய் லேசாக சூடானதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முந்திரி பருப்பு லேசாக செவந்து வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு செவந்து வந்ததும் இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். அடுத்து அதே நெய்யில் 1 கப் துருவிய கேரட் சேர்த்துக்கோங்க. கேரட் சேர்த்து இந்த நெய்யிலேயே இந்த கேரட்டை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்காவது இந்த கேரட்டை நெய்யிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கங்க. கேரட்டோட நிறம் மாறி லேசாக வதங்கி வரணும். அது வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கேரட் நல்லா வதங்கி வந்துடுச்சு. லேசாக நிறமும் வெளுத்த மாதிரி இருக்குது. இந்த சமயத்தில் ஒரு 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கங்க. பால் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க. இந்த கேரட் பால்லையே லேசாக வெந்து வரணும். ஏற்கனவே கேரட்டை நல்லா வதக்கியிருக்கிறதுனால இந்த பாலில் இது சட்டுன்னு வெந்து வந்துடும். கேரட் ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா நாம் வேக வச்சு வடித்து எடுத்து வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசியை சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. இந்த பாலில் ஜவ்வரிசியும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. ஸ்வீட் நல்லா எடுத்து கொடுக்கறதுக்காக உப்பு சேர்க்குறோம். அடுத்து இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க. 1/4 கப் அளவு சர்க்கரை இனிப்பு மீடியமாக இருக்கும். தேவைப்பட்டால் கூட குறைச்சி உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டு இனிப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கங்க. சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்ததும் அடுத்து இதில் ஒரு 2 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கங்க. கூடவே நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. கேரட் ஜவ்வரிசி இந்தளவுக்கு நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறமா கடைசியாக ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கங்க. எல்லாமே சேர்ந்து இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஸ்வீட் ஆறும்போது இன்னுமே கெட்டியாயிடும். இந்தளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். அவ்வளவுதான். ஒரு சூப்பரான வித்தியாசமான டெக்ஸ்சரில் டேஸ்ட்டில் ஒரு கேரட் ஜவ்வரிசி ஸ்வீட் ரெசிபி இன்றைக்கி நாம் பார்த்துருக்கோம். இது சாப்பிட்றதுக்கு கேரட் அல்வா மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.